இப்போ காஸ்டோகாண்ட்ரைட்டிஸ்னா அது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, பொதுவாக நமக்கு வந்து செஸ்ட் போன் அது பேர் வந்து ஸ்டர்னம் அப்படின்னு சொல்லுவோம். ப்ளஸ் சைடில் விழால ரிப்ஸ் சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டு போனும் சேர்ற இடம் தான் அந்த காஸ்டோகாண்ட்ரல் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஜங்ஷனில் கரெக்டாக அந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கனால அவங்களுக்கு உள்ள ஒரு வீக்கமோ இல்லை இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்டு அந்த இடத்துல பெயின் உண்டாகுது. இது பேர் தான் காஸ்டோகாண்ட்ரைட்டிஸ். ஸோ நம்ம அந்த இடத்துல கை வச்சு ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணாலே அந்த ஸ்பாட்ல சிவியர் பெயின் இருக்கும். ஸோ இந்த பெயின் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, சடனா ஓவர் ஆக்டிவிட்டி, ஒரு ஓவர் ஸ்ட்ரெயின் பண்றாங்க, தப்பான பாஸ்டர்ல உட்காந்து ஒர்க் பண்றது, எஸ்பெஷலி படுத்துட்டே லேப்டாப் பார்க்கறதோ இல்லை மொபைல் ஃபோன் பார்க்கறது ஒரு ஒன் ஆஃப் த மெயின் காஸா கூட இருக்கலாம். அடுத்தபடியா அடிக்கடி காஃப் இருக்கு, எல்லாம் ஸ்னீசிங் பண்றாங்க, அதனால கூட இந்த பெயின் வந்து ட்ரிகர் ஆக சான்சஸ் இருக்கு. ஒரு சில பேருக்கு காரணமே இல்லாம கூட இந்த பெயின் வரதுக்கு சான்சஸ். ஸோ யூஸ்வலாகவே இது 20லேருந்து 40 வயசு உள்ளவங்களுக்கு ரொம்ப காமனாக வரும். எஸ்பெஷலி லேடிஸ்க்கு ரொம்பவே இது காமனாக அஃபெக்ட் பண்ணுது. ஸோ எல்லா செஸ்ட் பெயினுமே ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் கிடையாது. ஒரு சில நேரங்களில் காஸ்டோகாண்ட்ரைட்டிஸாக இருக்கக்கூட சான்சஸ் இருக்கு.